राम राम राम। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तयेत्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஸ்ரீயப்பதியான பகவான ஆபத் பாந்தவன், அநாத ரக்ஷகன், பக்தவத்சலன் நிறைய சொல்லி கேட்டிருக்கும். அவன் தன் பக்தர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறான்னு பாகவதத்துல ஒரு கதை மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சன் முதலான அசுரர்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணி துவாரகாபுரியில ராஜ பரிபாலனை பண்ணிட்டு வரா. அப்போ நாரதரங்க வரார். பார்த்தா கிருஷ்ணர் ஒரு பெட்டியை வச்சு பூஜை பண்ணியிருந்தா. நாரதருக்கு ஒரே ஆச்சரியம். நாம எல்லாரும் இவரை தான் பூஜிக்கிறோம், இவர் யார பூஜிக்கிறார்னு தெரியலையே. அதனால இதை கிருஷ்ணர்கிட்டே போய் கேட்கிறார். சுவாமி, ஏதோ பெட்டியை வச்சு பூஜை செய்யறே, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கிறா. கிருஷ்ணர் ஆர்வமா அந்த பெட்டியை திறக்கிறா. அதுக்குள்ள பார்த்தா இன்னொரு பெட்டி, அதுக்குள்ள இன்னொரு பெட்டி, பெட்டிக்குள்ள பெட்டி, பெட்டிக்குள்ள பெட்டின்னு கடைசி ஒரு சின்ன பெட்டி இருக்கு. அதுக்குள்ள என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, என்ன இருந்துச்சு? நாரதர் அதை எட்டி பார்க்குறா. பார்த்தா ஏதோ மண்ணு தூசி மாதிரி இருந்துச்சு. இது என்னது சுவாமி? நாரதர் கேட்குறா. கிருஷ்ணர், நாரதரே, என்ன இப்படி சாதாரணமாக கேட்டுட்டேள்? இது எனக்காக தான் எல்லாத்தையும் தியாகம் செஞ்ச என் பக்தாலோட பாத தூளி, இதைத்தான் நான் பூஜிக்கிறேங்கிறார். பிரஹ்லாத நாரத பராசர வியாச புண்டலீக வியாசாம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதால்பியான் அதீன் புண்ணியானி இமாம் பரம பாகவதான் ஸ்மராமிங்கிற மாதிரி என் பக்தாலோட பாத தூளியை சேகரித்து நான் பூஜை பண்ணுறேங்கிறார். இந்த கதை மூலியமா தெரியலையா சுவாமிக்கு தன் பக்தர்கள் மேலே எவ்வளோ அபிமானம்னு? இப்படி எத்தனையோ பக்தர்கள் இருந்தாலும் பக்தர்களே சிரேஷ்டரான பக்தி குல சக்கரவர்த்தின்னு நாம சொல்ற முதல் ஆள் யாருன்னா நம்ம பிரஹ்லாதன் தான். அந்த பிரஹ்லாதனோட சரித்திரத்தை நம்ம இன்னைக்கு சுருக்கமா அனுபவிக்க போறோம். ஒரு நாள் ஒரு சமயம் சனகாதிகள் எல்லாரும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை தரிசனம் செய்ய ஆர்வமா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமராதா ரமணா, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமராதா ரமணான்னு பாடிண்டே வரா. வைகுண்டத்து வாசலுக்கு வந்துட்டா. அங்க காவல் காத்திருந்த ஜெயா விஜயர்கள், நில்லுங்க, இது சுவாமி ரெஸ்ட் எடுக்கிற டைம், உங்களுக்கு உள்ள போக அனுமதி இல்லை, கிளம்புங்கோன்னு கோபமா சொல்லிடுறான். சனகாதிகளுக்கும் கோபம் வந்துட்டு, என்ன அகம்பாவம், என்ன பெருமாள் உமக்கு மட்டுமே சொந்தமா, நாங்க தரிசனம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு? பிடிச்சாபத்தை 3 ஜென்மம் அசுர பிறவியா பிறக்க கடவது நீ சபிச்சுட்டா. ஜெயா விஜயர்கள் நடுங்கி போயிட்டா. அப்போ இதெல்லாம் எல்லையிலே ஒரு தெய்வீகமான குரல். அது யாருன்னு பார்த்தா, ஆஹா என்ன ஒரு அழகு! கோமலமான பாதகமலம், பீதாம்பரம், இடுப்பிலே ஒட்டியானம், ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம், சங்கம், சக்கரம், விஷாலமான நேத்திரம், மந்தஹாச வதனம், கோடி சூரிய பிரகாசனாய் அந்த பகவானை பார்த்துட்டே இருந்தா. கண்ணிலேருந்து தாராகாரமா கண்ணீர் வர்றது. அந்த சின்மய ரூபத்தை பார்த்துட்டு சனகாதிகள் அப்படியே காலை விழுந்து சேவிக்கிறா. பெருமாள், இதெல்லாம் என் லீலை, நீங்கள் சாபம் கொடுப்பவர்களும் இல்லை, அவர்கள் உங்களை தடுப்பவர்களும் இல்லை. இப்ப என்ன, 3 ஜென்மம் அசுர பிறவியா பெருக்க கடவுது, அவ்வளவுதானே, விடுங்கோ, நானும் கூடவே அவதாரம் செஞ்சு உங்களுக்கு மோட்சம் கொடுத்து தர்மத்தை நிலைநாட்டுறேங்கிறார். அவர்கள் எடுத்த முதல் ஜென்மம் தான் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுங்கிற பொல்லாத அண்ணன் தம்பிங்களாம் பிறக்கிறா. இந்த ஹிரண்யாக்ஷன் இருக்கானே, ரொம்ப 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 பொல்லாதவன். இவன் சேஷ்டை என்ன அளவுக்கு போச்சுன்னா பூமாதேவியவே எடுத்து ஒளிச்சு வச்சுட்டானா பார்த்துக்கோங்களேன். ஆனா நம்ம சுவாமி சும்மா இருப்பாரா? அனாயாசமா புவனம் எடுத்த ஹிரண்யாக்ஷரனை 2ஆய் பிளந்தது வராகமாக சம்ஹாரம் பண்றார்.
இந்த விஷயம் கேட்டதும் அவன் தம்பியான ஹிரண்யகசிபுக்கு ஆக்ரோஷம் வந்துடுத்து. என்ன, என் அண்ணனுக்கு இப்படி ஒரு மரணமா? என் அண்ணனை கொன்ன அந்த விஷ்ணுவோட இதயத்தை கிழிச்சு அந்த ரத்தத்துல என் அண்ணனுக்கு தர்ப்பணை பண்றேன் முடிவெடுத்தான். விஷ்ணு அவனை பண்ணணும்னா சும்மா முடியுமா? அதுக்கு சக்தி வேண்டாமா? தபஸ் பண்ணாதானே கிடைக்கும். அடுத்த செகண்ட் தபஸ் பண்ண கிளம்பிடுறான். பாருங்கோ, தைத்தியன் கூட தனக்கு சக்தி வேணும்னா தபஸ் பண்றான். ஆனா நாம சக்தி வேணும்னா டேப்லெட்டை முழுகிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். சரி, இவனும் அசுரனாச்சே, மொத்த அசுர பலத்தையும் சேர்த்து தபஸ் பண்றான். நாம நினைக்கிற மாதிரி ஏதோ உட்காந்து தபஸ் பண்ணல, தான் பாத அங்குஷ்டத்துல நின்று தபஸ் பண்றான். அதுவும் ஒன்னல்ல ரெண்டல்ல 10,000 வருஷம் கடுந்தவம் செய்யறான் நம்ம ஹிரண்யகசிபு. அவ நாட்டை தபஸ் பண்ணவங்களும் யாரும் இல்லை, இனி பண்ண போறதும் இல்லை. அப்பேற்பட்ட கீர்த்தி ஹிரண்யனுக்கு. இவனோட கடுந்தவத்தை பார்த்துட்டு தேவேந்திரன் முதனாளவாள்லாம் நடுநடுங்கி போயிட்டா. அந்த சமயம் ஹிரண்யகசிபுவின் மனைவி கயாது கர்ப்பவதியா இருக்கிறா. இதை தெரிஞ்சுட்ட இந்திரன், அடடா, ஹிரண்யகசிபுவே ஒரு மகா யோகியன், இன்னும் அவனுக்கு பிறக்கிற போற குழந்தை எப்பேற்பட்ட அசுரனா இருப்பான், அதனால விடக்கூடாது, அந்த சிசுவ கர்ப்பத்திலே அழிச்சிடணும்னு கிளம்பி ஓடி வரான். அந்த சமயம் நாராயண 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 பாடிண்டே வந்தது யாரு? நம்ம நாரதர் தான். இந்திரனை பார்த்துட்டு, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா இந்திராணி கேட்குறா. இந்திரன், இல்லை சுவாமி, இவ கர்ப்பத்தில் இருக்கிறது ஒரு அசுரனோட குழந்தை, அதனால அதை கர்ப்பத்திலே அழிச்சிடலாம்னு வந்தேங்கிறான். நாரதர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்திரா, இவனா என் பிதா அசுரனாகவே இருந்தாலும் இந்த குழந்தை ஒரு மகா ஞானி, உலகம் போற்றும் மகாவிஷ்ணு பக்தன். நீ இல்லை, ஓ வஜ்ராயுதத்தால கூட இந்த குழந்தைய ஒன்றும் செய்ய முடியாது. இது பாகவதோத்தமனான குழந்தைங்கிறார். இதை கேட்டதும், அடடா, எப்பேற்பட்ட அவதாரம் பண்ணிருந்து நீ நினைச்சு நான் கயாத்துக்கு ஒரு பிரதட்ச நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு ஓடியே போயிட்டான். நாரதரும் அவளை தன் ஆசிரமத்துக்கு கூப்பிட்டார். அப்ப கயாத்து ஒரு வரம் கேட்கிறான். என் கணவர் அவர் தபச முடிஞ்சு என்ன அழைச்சிட்டு போற வரைக்கும் இந்த குழந்தை என் கர்ப்பத்திலே இருக்கணும்னு கேட்கிறா. நாரதரும் அதுக்கு சம்மதிச்சு அவளை தன் ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போறா. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், அது எப்படி ஹிரண்யகசிபுக்கு இப்படி ஒரு ஹரிபக்தியான குழந்தை? இது காரணகர்த்தாவே ஹிரண்யகசிபுவின் தாய் திதி வாங்கினவன் தான். கஷ்யப்பரோட மனைவியான அவர் அந்தி சாயிர வேலையில கஷ்யப்பர்கிட்ட கர்ப்பதானத்தை கேட்கிறா. அவரும் எச்சரிச்சார், வேண்டாம் திதி, இது பிரதோஷ காலம், அனர்த்தம் ஏற்படும் சொன்னதை மீறி அடம் பிடிக்கிறான். வேற வழி இல்லாம அவரும் வளர்த்து கொடுத்துட்டு, இந்த கர்ப்பதானத்தோட பலன் உனக்கு 2 அசுரகுணம் கொண்ட குழந்தைகள் தான் கிடைக்கும் சொல்லிட்டார். அப்பதான் திதி தன் தப்ப உணர்றா. இதுக்கு வேற வழி இல்லையான்னு கேட்கும்போது, உன் குழந்தை அசுரனாகவே இருந்தாலும் உன் பேரன் உலகில் சிறந்த ஹரிபக்தியாளனா இருப்பாங்கிறார். அந்த பலனாதான் இப்ப ஹிரண்யகசிபுக்கு ஒரு ஹரிபக்தியான குழந்தை கிடைக்க போறது. என்னதான் திதி வாங்கின வரும் ஒரு பக்கம் இருந்தாலும் குரு அனுகிரகம் வேணும் இல்லையா? அதான் அவனுக்கு நாரதர்கிட்ட இருந்து கிடைக்காது. நாரதர் அவளுக்கு பொழுதனிக்கு ஹரிகதையை சொல்லி 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 அந்த குழந்தையும் கர்ப்பத்தில கேட்டுண்டே ஹரிபக்தனாவே பிறக்கிறான். நம்ம ஹிரண்யகசிபு கடுந்தவத்தில் இருக்கா இல்லையா? ஒரு கட்டத்துல கரையான் புத்தே அவனை ஃபுல்லா மூடிட்டு, அப்படி கடுந்தவம் தவத்தை மெச்சு பிரம்மரே வந்துட்டார். ஹிரண்யகசிபு, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, உன் தவத்தை மெச்சினேன் பிரம்மர். சடனா எல்லா அசுரர்களும் கேட்கிற மாதிரி ஒரே கோரஸ், நான் சாகவே கூடாது. பிரம்மர் சொல்றார், பிறந்தவன் இறந்துதான் ஆகணும், இது நியதி, இது விட்டு வேறதா வரம் கேளுங்கிறார். ஹிரண்யகசிபு ஒரு டீப் பிரீத் எடுத்தான்.
நான் மேலையும் சாகக்கூடாது, கீழையும் சாகக்கூடாது, உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியும் சாகக்கூடாது, பகலையும் சாகக்கூடாது, இரவிலும் சாகக்கூடாது, உயிரில்லாதவற்றாலோ சாகக்கூடாது, உயிரில்லாதவற்றாலோ சாகக்கூடாது, ஆயுதத்தாலோ சாகக்கூடாது, ஆயுதம் இல்லாமலோ சாகக்கூடாது, தேவர்களால் சாகக்கூடாது, கந்தர்வலால் சாகக்கூடாது, யக்ஷர்களால் சாகக்கூடாது, கிண்ணர்களால் சாகக்கூடாது, மனிதனாலுமோ சாகக்கூடாது, மிருகனாலுமோ சாகக்கூடாது. இவ்வளவு உங்களது சிருஷ்டிக்கு உருப்பட்ட எந்த ஒரு உயிரினத்தாலும் நான் சாகக்கூடாதுன்னு கேட்குறான். பிரம்மர் எல்லாத்துக்கும் ததாஸ்து ததாஸ்துன்னு கொடுத்துட்டு கிளம்பிட்டார். அவ்வளோதான், குஷி ஆயிட்டு ஹிரண்யனுக்கு. இப்போ நான் தான் சர்வ சிரேஷ்ட, அந்த அகங்காரம் அவனுக்கு வந்துடுது. இதே நல்லவனா இருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? யாக யஜ்ஞாதி தர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கணும். இவனும் அசுரனாச்சே, போறான், பார்க்குறவாளெல்லாம் ஹிம்சிக்கிறான், பசுக்களை ஹிம்சிக்கிறான், சாதுக்களை ஹிம்சிக்கிறான், யாகத்துக்கு எடுக்கிறான், நான் தான் தெய்வம்னு சொல்லி எல்லா கோயிலையும் இழுத்து போட்டுடுறான். இப்போ எல்லா பூஜையும் ஹிரண்யனுக்கே. ஹிரண்யகசிபு ரக்ஷமாம், ஹிரண்யகசிபு பாஹிமாம், ஹிரண்யகசிபு பாஹிமாம், ஹிரண்யகசிபு ரக்ஷமாம்னு பாடவே வச்சுட்டான். இப்போ ஹிரண்யாய நமஹ நான் வாழ்வு, நாராயண நமஹன்ற சாவுன்ற சிச்சுவேஷனே வந்துட்டு. இவனோட பண்ற அட்டகாசத்தை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாம் நடுங்கி போயிட்டா. நேரா போறா ஆபத் பாந்தவன் அநாத ரக்ஷகன் பெருமாள் கிட்ட. சுவாமி, ஹிரண்யனோட ஆட்சி ரொம்ப கொடுமையா இருக்கு, அவன் அட்டகாசம் தாழல, இதுக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதான்னு கேட்கிறான். பெருமாளோ, கவலைப்படாதீங்க, காலம் வரும்போது நான் அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுறேங்கிறார். என்னதான் அசுர குலத்துல பிறந்தா கூட பிரகல்லாதன் கண்ணுக்கு பெருமாளே தெரிவாராம், அவனோட விளையாடுவாராம். இப்படியே சுக்லபக்ஷ சந்திரனை போல் வளர்ந்து வந்தான் பிரகல்லாதன். சரியான வயது வந்ததும் அவனை குருகுலத்துக்கு சேர்க்கணும், பாடம்லாம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா ஹிரண்யகசிபு. அதனால தன் ராஜ்யத்துல இருந்த சுக்ராச்சாரியரோட குருகுலத்துக்கு அனுப்புறா. முதல் நாள் ஸ்கூல் பிரேயர் சொல்லி கொடுப்பா இல்லையா, ஆரம்பிச்சா. ஓம் ஹிரண்யாய நமஹ, எல்லாரும் சொல்லுங்க. எல்லா குழந்தைங்களும் சமத்தா சொல் பேச்ச கேட்கறது. ஆனா பிரகல்லாதன் மட்டும் எங்களை மாதிரி சொல் பேச்சே கேட்க மாட்டான். அப்படியே அமைதியா நிக்கிறான் பிரகல்லாதன். இது அந்த குரு பார்த்துட்டு, பிரகல்லாதா நீ என்ன அமைதியா நிக்கிற, எங்க சொல்லு பார்க்கலாம். ஓம் ஹிரண்யாய நமஹ. பிரகல்லாதன் மேலையும் கீழையும் பார்த்துட்டு ஓம் நமோ நாராயணாய நமஹங்கிறான். தூக்கி வாரிச்சு சிண்டாமர்க்கர்களுக்கு, பிரகல்லாதா அப்படிலாம் சொல்லக்கூடாது, எங்க சொல்லு பார்க்கலாம். ஓம் ஹிரண்யாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. அவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்படியே கொஞ்ச நாள் போறது. பேரண்ட்ஸ் குருகுலத்தை விசிட் பண்ற நாள் வரது. அதாவது பிடிஎம், பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னு சொல்வா இல்லையா, தோ நம்ம ஸ்கூலெல்லாம் மாசம் நடக்கிறது, அந்த மாதிரி அந்த காலத்துல நடக்கிற பிடிஎம். பிரகல்லாதனும் ராஜாத்து குழந்தையாச்சு, அதனால அவன் அரண்மனைக்கே கூட்டிட்டு போயிடான். தான் குழந்தைய ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததும் கயாத்து அவனை அள்ளி அணைச்சுண்டு கட்டிக்கிறா. அவனுக்கு அழகா முத்து முத்தா அலங்காரம் பண்றான். அப்படியே ஜல் ஜல்லி நடந்து வரான் பிரகல்லாதன். அப்போ ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக ராஜகுலோத்துங்க ஹிரண்யகசிபு வரான். தான் குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல பூரிச்சு போய் அவன் தன் மடியில உட்காத்தி வச்சுன்னு, பிரகல்லாதா என் கண்ணே நீ எப்படி இருக்க, நீ என்ன கத்துண்ட, அப்பாவுக்கு சொல்லு பார்க்கலாம். நம்ம அம்மா அப்பாலாம் குழந்தை ரைம் சொல்லுவான், சொல்லு. உடனே குழந்தைங்களும் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். இதை கேட்டதும் அப்படியே வெய் மருந்து போயிடுவா இல்லையா, அந்த ஆசை ஹிரண்யகசிபுக்கு இருக்காதா. அதனால கேட்டதும் அப்பா நான் சொல்றேன் சொல்லி ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஹிரண்யனுக்கு கோவம் வந்துடுத்து. உடனே பக்கத்துல இருந்த சண்டாமர்க்கர்களை ஒரு முறைச்சான். சண்டாமர்க்கர்கள் நடுங்கி போயிட்டா. ராஜன், நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம், கொஞ்ச காலம் அவகாசம் கொடுங்களேன்னு கேட்கிறா. ஹிரண்யன், உங்களுக்கு 2 மாதம் நான் அவகாசம் தரேன், அதுக்குள்ள அவனை சரிப்படுத்தணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுறா. அவளும் எவ்வளவோ முயற்சி பண்ணா, ஆனா ஒரு பலனும் இல்லை.
இது என்ன எல்லைக்கு போச்சுன்னா, ஒரு நாள் பேட்டி பீரியட்ல குழந்தைங்கள் எல்லாம் விளையாண்டுருக்கா. எல்லாம் அசுரக்குல குழந்தையாச்சே, அதனால எல்லாம் அடிச்சுக்கிறதோ உதச்சிக்கிறதோ பிராண்டிக்கிறதோன்னு இருந்துச்சு. பிரஹ்லாதன் பார்த்தா ஒன்றும் உருப்படி இல்லை. எல்லாரையும் வந்து உட்காத்தி வச்சுட்டு நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா, எல்லா குழந்தைங்களும் அதே சொல்லுறது. இப்போ நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து ஹரிநாமத்தை பாடலாமா? நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா, 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 ஹரி நாராயண 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 நாராயணா. இப்படி நாராயணா நாராயணா நாராயணான்னு குருக்குலம் முழுது ஹரிநாம சங்கீர்த்தனமே நடக்கிறது. இதை ஓடி வந்து பார்க்குற சண்டாமர்க்கர்கள் அவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அடடா, இவனை மாத்தலான்னு வந்தா இவன் எல்லாரையும் மாத்திக்கிட்டு இருக்கானே, இவனை வச்சிருந்தா நம்ம உயிருக்குதாப்பா ஆபத்து நீ நினைச்சு அவனை ராஜா கிட்டே விட்டுட்டு கிளம்பிடுறான். இரண்யனுக்கு வந்தது கோவம். பிரஹ்லாதா, நீ என்ன கத்துண்ட? உண்மையா சொல்லு, அவங்க சொல்லி தந்ததை மட்டும் சொல்லுங்கிறான். பிரஹ்லாதன் நேரா தாப்பா முகத்தை பார்த்துட்டு, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மனி வேதனம் சொல்லி முடிச்சான். அந்த விஷ்ணோஹோன்ற சப்தத்தை கேட்டானோ இல்லையோ வந்தது கோவம். அவனை குழந்தைன்னு கூட பார்க்காம ஒரே வீசா வீசிடுறான். குழந்தையும் போய் தடான நிலத்தை விழுந்துடுது. தன் காவலாளிகளை கூப்பிட்டு இவனுக்கு எல்லா விதமான தண்டனங்களையும் கொடுத்து இவன் வாழ்ந்த ஹிரண்யாயன மகனை சொல்ல வைக்கிறது தான் அவங்க வேலைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். பாவம், அந்த சின்ன குழந்தைக்கு என்னென்ன மாதிரி தண்டனைகளை கொடுத்தாங்கன்னா, தாசர் சொல்றார், பெட்டதிந்த கட்டி உருளிசி மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் அங்கேருந்து அவனை தள்ளி விடுறா. அசுர தன்னை பட்டதானே காலை மெட்டிசி, தன்னோட பட்டத்தான காலை விட்டு மிதிக்க வைக்கிறா. புல்லு மனைய மாடி சுட்டு நிறைய வைக்கோல்லாம் வச்சு ஒரு வீடு மாதிரி பண்ணி உள்ள பிரஹ்லாதன் அனுப்பிச்சு அதை எரிய விட்டுன்றாங்களா. பிரஹ்லாதனும் மாதிரி எரியட்டும்னு புளிய போனி நல்லி விட்டு புலியோட கிரகத்துக்குள்ள விட்டு அது கடிச்சு திங்கட்டும்னு விட்டுடுறாங்களாம். ஆனா இவ்வளவு செஞ்சும் எத்தனவில்லாத சுத்தன கொல்லலு சக்தனதே போதனந்தே, சுவாமி அவனை ஒரு தண்டனத்துல அவனை ரட்சணை பண்ணாராம். இரண்யனுக்கு கோவம் தாழல. தான் சொந்த குழந்தைய கூட அவனால ஒன்றும் பண்ண முடியலையேன்னு அசக்தனாட்டா ஹிரண்யகசிபு. இவ்வளவு நாள் ஜெயத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த அவன் முதல் தடவையா அப்பஜெயத்தை பார்க்குறான். கொடூரமா யோசிச்சான். பெத்த தாய் கையாலே விஷயத்தை குடிச்சு ஊட்ட சொல்றான். இப்படி பண்ண வேணாம் அவனுக்கு காலை விழுந்து கதற கையாத்து. ஆனா பிரஹ்லாதன், அம்மா ஹரியனை ரட்சணை செய்வார், நீ தைரியமா குடு, நான் குடிக்கிறேன்னு சொல்லி தானே எடுத்து குடிக்கிறான். என்ன ஆச்சரியம், அந்த விஷம் அவனுக்கு அமிர்தம் மாதிரி இனிச்சுது. ஹிரண்யனுக்கு தன் தோல்வியை தாங்க முடியல. அதனால அவனை தர இழுத்தண்டு வந்த அரச சபைக்கு போறான். இந்த விஷ குடிச்சுமோன்னாங்க உனக்கு ஒன்னாகல, இது எப்படி சாத்தியம்னு கேட்கிறான். அப்பா, ஹரியோட அனுகிரகம் எனக்கு இருக்கிறதுனால எந்த விஷமும் எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. என்னடா நீ சும்மா ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு பயந்துண்டு இந்த பூலோகத்திலே இல்லாம அவன் ஒளிஞ்சுட்டு இருக்காடா. அவ ஒரு மாயாவி. முன்னாடி வந்தா அவனால ஜெயிக்க முடியாதுடா. சொல்லுடா பிரஹ்லாதா, எங்க இருக்கான் ஹரி? அப்பா, அவன் சர்வ வியாப்தன், எல்லா இடத்திலும் இருக்கார், தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். ஓ அப்படியா? அப்ப அந்த கம்பத்துல இருக்கானாடா? இருக்காப்பா, நன்னா தெரியுமா? இருக்காப்பா. எடுத்தான் தாங்க கதாயுதத்தை ஓங்கி ஒரே அடி பட்டுன்னு உடஞ்சதும் லட்ட
ಲಟ 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 ಕಟಿಸಿ ವನದ ಜಂಡ ಪಟ ಪಟಹ ಪಟ ಪುಟುತ್ಕಟ ತಿಪ್ಪಿಸುತ್ತಿರಲು ಪುಟ 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 ನೆಗೆದು ಸೀಳಿ ಹಾರುತ್ತ ಪಲ್ ಕಟ 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 ಕಟಿತು ರೋಷದಿಂದ ಮಿಟಿ 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 ನೆಗೆತ್ತಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ನೋಡಿ ಕಟಿ ಕೋಟಿ ಊರ್ಪಟಕ್ಕೆ ಆರ್ಪಟವಾಹಿರಳು ಕುಟಿಲ ರಹಿತ ವ್ಯಕ್ತ ವಿಜಯ ವಿಠಲ ಶಕ್ತ ನಿಟಿ ನಿಟಿಲ நேத்திர சுர கடக பரிபால. கம்பத்தை பிழுந்தண்டு வர நரசிம்மர் ஆச்சரியமான அதி அற்புத ரூபத்துல சிங்கமுகம், கூர்மையான பற்கள், சிவந்த கண்கள், கூர்மையான வஜ்ராயுத போன்ற நகங்கள், மனித உருவம் கொண்டவராய் நரசிம்மர் அவதரிக்கிறார். உக்ரத்துல எங்கடா அந்த ஹிரண்யகசிபு, என் பக்தன் மேலே கை வைக்க பார்க்கிறியாடா? ஹிரண்யகசிபு கண்ணில் பட அவனை ஒரு அடியா விழுத்தி தரதரான இழுத்துண்டு வாசப்படிக்கு போய் தான் மடியில கிடத்தி சுவாமி தன் கூர்மையான நகங்களால் அவனோட வயிற்று கிழிச்சு ரத்த சொட்ட சொட்ட குடல மாலையா போட்டு அவனை சம்ஹாரம் பண்றார். நரஹரியு உக்ரகோபவன்னு தாளிட சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திம் சபூதேஷு அகிலேஷு சாத்மனः அத்ருஷ்யதா ததி அத்புத ரூபமுத்வஹன் சம்பே சபாயாம் நமிருகம் ந மானுஷம் நாமிருகம் ந மானுஷம் நாமிருகம் ந மானுஷம் நரஹரியு உக்ரகோபவன்னு தாளிட. அந்த நரசிம்ம ரூபத்தை பார்த்த அத்தனை பேருக்கும் மரட்டி. ஆனா பிரஹ்லாதனுக்கு துளி பயம் இல்லை. தேவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றான். உக்ரம் குறையவே இல்லை. பிரம்மர் பிரஹ்லாதனை அழைச்சு, பிரஹ்லாதா, இந்த அவதாரமே உனக்காகத்தான், நீ தான் அவரை சாந்தி படுத்தணுங்கிறார். பிரஹ்லாதன் ஸ்ரீ மாதவா முகுந்தா பாப சம்மாரா த்ரைலோக ஜகன்மோகனகாரா மாயாவதாரா ஜகநாத லோகாதிநாத. பிரபு நரசிம்மா, நானோ தைத்திய குலத்து குழந்தை. ஏன் பக்தியை வச்சு ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன். நான் தன்யனானே சுவாமி, சாந்தி அடையுங்கள். பிரஹ்லாதனோட பக்தியை வச்சு நரசிம்மர் சாந்தி அடைஞ்சிட்டார். அவனை தன் மடியில் உட்காத்தி வச்சுட்டு, பிரஹ்லாதா, உனக்கு என்ன வரம் வேணும் கேளுங்கிறார். பிரஹ்லாதன் சிரிச்சுண்டே, சுவாமி, உங்க வரத்துக்காகவா நான் பக்தி பண்ணேன்? நான் பக்தி பண்றேன், நீ வரம் கொடுன்னு கேட்டா அது வியாபாரம் ஆடாதா? ஏன் பக்தி உனக்கானது, எனக்கு இந்த வரமே வேணாங்கிறான். நாம் எல்லாம் கோயிலுக்கு போறோம், ஒரு பிரதட்ச நமஸ்காரம் பண்ணி ஒரு 2 ஸ்லோகம் சொல்றோம், அப்புறமா பெருமாள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு பெரிய லிஸ்டே போடுறோம். ஆனா பிரஹ்லாதனை பாருங்களேன். இதுதான் நமக்கும் பிரஹ்லாதனோட பக்திக்கும் இருக்கிற வித்தியாசம். என்னதான் இருந்தாலும் பெருமாளே கேட்டுட்டா உனக்கு என்ன வரம் வேணும், அவர் பேச்ச மீறக்கூடாதுன்னு, எனக்கு வரமே கேட்க கூடாதுங்கிற புத்திய வரமா கொடுங்களேன்னு கேட்குறான். நரசிம்மர் சிரிச்சுட்டே வேற ஏதாவது வரம் கேளுங்கிறான். அப்ப கூட தனக்குன்னு கேட்காம தான் அப்பாவுக்கு சத்கதி கிடைக்கணுங்கிறார். நரசிம்மர் சொல்றார், உன்னமானி பக்தர்களுக்கு உங்க அப்பா மட்டும் இல்ல, வம்சத்துல வர 21 தலைமுறைகளும் சத்கதி தான் கிடைக்கும்டா குழந்தை. சரி, இப்ப நானே உனக்கு ஒரு வரம் தரேன். உன்னை நான் சக்கரவர்த்தியா பட்டம் கட்டுறேன். இதுவரைக்கும் பக்தி செஞ்சவா, பக்தி செய்யறவா, இனிமே பக்தி செய்ய போறவான்னு எல்லாருக்கும் நீயே பக்தி குல சக்கரவர்த்தியா இருப்பேன்னு சொல்லி ஹிரண்யன் உட்கார்ந்த சிம்மாசனத்துல தானே உட்கார்ந்த பவித்திரமாக்கி தன் கையால பிரஹ்லாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்றார். இந்த அற்புதமான காட்சியை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாம் பூமழைய பொழியறா. ஜெய 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 வெந்து ಹೂವನು ತಂದು ಹರಿ 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 ವೆಂದು ಸುರರೆಲ್ಲ ಸುರಿಸಿ ಭಯ ನಿವಾರಣ ಭಾಗ್ಯ ಸ್ವರೂಪಣೆ ಪರಮ ಪುರುಷ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನೆ ಸಿಂಹರೂಪನಾಥ ಶ್ರೀ ಹರೇ ಶ್ರೀನಾಮಗಿರಿ ಶನೆ சிம்மரூபநாத ஸ்ரீ ஹரே. இப்படி இந்த 1/2 மணி நேரத்துல நம்ம பிரஹ்லாத் சரித்திரத்தை பார்த்தோம். இந்த பிரஹ்லாத் சரித்திரத்தை கேட்டா என்ன பலன்? சொல்றார், ಲಕ್ಷ್ಮೀ ನಾರಸಿಂಹ ಚರಿತಯ ಉದಯ ಕಾಲ ಪಠಿಸುವಂತ ನರರಿಗೆಲ್ಲ ಪುತ್ರ ಸಂತಾನಂದಲಿಟ್ಟು ಮತ್ತೆ ಬೇಡಿದಂಗೆ ಕೊಟ್ಟು ಭಕ್ತವತ್ಸಲ ಮುಕ್ತಿ
ಕೊಡುವ ಪುರಂದರ ವಿಠ್ಠಲರಾಯ, ಭಕ್ತವಚಲ ಮುಕ್ತಿ ಕೊಡುವ ಪುರಂದರ ವಿಠ್ಠಲರಾಯ. ನಾರಸಿಂಹ ಲಕ್ಷ್ಮೀ ನಾರಸಿಂಹ, ಅಹೋಬಲಂ ನಾರಸಿಂಹ, ವೀರ ನಾರಸಿಂಹ, ಪರಿಕಳ್ ನಾರಸಿಂಹನೆಂಬುದೇವನು, ನಂಬಿದಂದ ನರರಿಗೆಲ್ಲ ವರವ ಕೊಡುವನು. ನಾರಸಿಂಹನೆಂಬುದೇವನು, ನಂಬಿದಂದ நரரிகெல்ல வரவ கொடுவனோ. இந்த லக்ஷ்மி நரசிம்ம சரித்திரத்தை கேட்டு பாடுற வாழ்க்கை அந்த புரந்தர விட்டலன் தான் கேட்ட எல்லா வரத்தையும் கொடுத்து பக்தி முக்தின்னு அனைத்தையும் அருளி காப்பார் தாசர் வர்ணிக்கிறார். இதையே நம்ம சுவாமி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு வேண்டிண்டு காயேன வாச்சா மனசேந்திரியைவ புத்தியாத்மனா வா பிரகிருதேஷ்வபாவ கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. இந்த ஒரு அற்புதமான சிந்தனையை நான் பகவானுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது குறை இருந்தா மன்னிக்கவும். ஸ்ரீகிருஷ்ணா அர்ப்பணமஸ்து. Oh my